சரிகமா கார்வா மினி தமிழ். பிரேமா, வாசல்ல யாருன்னு பாரு. என்ன வேணும் உங்களுக்கு? இங்க சாந்திகா வீட்ல வேலை இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. சாந்தியா உங்க புருஷனும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களேம்மா. உங்க வீட்ல ஏதாவது வேலை இருக்குமா? இல்லம்மா, எங்க வீட்ல வேலை செய்யற அளவுக்கு வேலையும் இல்ல, அதுக்கு தேவையும் இல்ல. அம்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே இல்லம்மா. உங்களால மட்டும்தாம்மா அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்த முடிஞ்சது. அதுக்காக உங்க வாழ்க்கையை பணைய வைக்கிற மாதிரி ஆயிடுச்சே. உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? நல்லா இருக்காரா? கால்ல மெட்டி இல்ல, கழுத்துல தாலி கூட இல்ல, அவருக்கு எதுவும் சங்கடம் இல்ல. ஆனா ஒண்ணு தாயி, அன்னைக்கு அந்த பெரியவர்கிட்ட இருந்து அந்த பொண்ணையும் காப்பாத்தி உங்க கழுத்துலயும் தாலி கட்டி உங்க வீட்டுக்காரர் மட்டும் கூட்டிட்டு போகலன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். என்னங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க கிராமத்துல பெரிய மனுஷன் குடும்பத்துல இருந்து உனக்காக கார் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதே முகூர்த்தத்துல ஒரு கன்னி பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும், அவ்வளவுதானே? இதோ பொண்ணு ரெடி. பூஜா, பூஜா, ஹலோ, யார் நீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. நீங்க வேற யாரும் நினைச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே என் பொண்ணுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒத்த கடத்துறேங்கிறான், ஒத்த கொலை பண்றேங்கிறான், ஒத்த கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். நீங்க அங்க இருந்து வந்து என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுக்கிறீங்க, மெட்டி எங்கன்றீங்க, தாலி எங்கன்றீங்க, அடுத்து குழந்தை எங்கன்னு கேப்பீங்க போடுறக்க. உலகங்களை வெளில அனுப்பு, அனுப்பு. நீங்க கிளம்பிடுங்கம்மா. சாரிக்கா. என்னது சாவி கொத்து? இந்த சாவி குத்து என் பொண்டாட்டி இடுப்புல இருந்துச்சு, அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. என் அம்மா கிட்டயும் இருந்துச்சு, அப்பவும் எந்த பிரச்சனையும் இல்ல. உன் இடுப்புக்கு என்னைக்கு வந்துச்சோ அப்ப இருந்து இந்த வீட்டுல பிரச்சனை தான். மாமா, இப்ப உங்க பிரச்சனை என்ன? நானா இல்ல இந்த சாவி கொத்தா? ரெண்டுமே தான். வைஃபி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வாங்கிடலாம் சார், வாங்கி அத்தைக்கிட்டே கொடுத்துருவோம். விடு, விடு. இடுப்புல தொங்குற சாவி எடுத்து ரோஜா கிட்ட கொடு. சார், இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் சாவி இப்போதைக்கு அங்கேயே இருக்கட்டும். இல்லனா பாட்டி கிட்ட போய் மறுபடியும் எதையாவது பத்த வைப்பா. டைகர் மாணிக்கம் உன் அப்பா கிடையாதுன்னு ஊருக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். அத ஒரு நாள் நான் கண்டிப்பா நிரூபிப்பேன். உன்னால ஏதாவது என் அம்மாக்கு பிரச்சனை வந்தா. சாரி கல்பனா, நான் உன்னை அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்காக நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது நீ எனக்கு கொடுக்கிற பெரிய தண்டனை கல்பனா. இனிமே நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன் மேல உயிரிய வச்சிருக்கேன் கல்பனா. நான் என்ன மூணாவது மனுஷனா? அர்ஜுன் ரோஜாக்காக மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள வந்த. இனிமே என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா நான் இந்த வீட்டை மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். நடந்ததையெல்லாம் மறந்துரு கல்பனா. நாளைக்கு என்னோட 50வது பிறந்த நாள். காலையில எந்திரிச்சதும் வழக்கம் போல நீதான் எனக்கு முதல் வாழ்த்து சொல்லணும். பொண்டாட்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை அழ வைக்கிறது, அவ போன பிறகு அவளை நினைச்சு அழ வேண்டியது. அந்த தண்டனை ஆண்டவ உங்களுக்கு கொடுக்கணுங்க. கல்பனா. அக்கா, ஒரு நிமிஷம். சாரிக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. எனக்கு கல்யாணம் ஆனது, என் கழுத்துல தாலி ஏறினது, அந்த ஊர்ல நடந்த பிரச்சனை எதுவுமே எங்க வீட்டுக்கு தெரியாதுக்கா. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. அதனாலதான் நாங்க யார்கிட்டயும் சொல்லாம ஒளிவு மறைவா அவங்க வீட்டுல அவரும் என் வீட்டுல நானும் வாழ்ந்துட்டு இருக்கோம்க்கா. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாத்தாமா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வீட்டுல எல்லார் முன்னாடியும் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன்.
என்ன மன்னிச்சிருங்கக்கா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. பார்த்து பத்திரமா இருங்க. இதை இப்படியே விடக்கூடாது சார். அத்தை மாமா கிட்ட பேசணும். அந்த ஆள் அந்த அளவுக்கு என் அம்மாவை டார்ச்சர் பண்ணிருக்காரு. நீங்க பல நேரங்கள்ல அறிவா பேசுறீங்க, சில நேரத்துல இப்படி முட்டாள்தனமா. ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன், இல்லனா ஒண்ணு போய் லவ் பண்ணிருப்பனா? ஏன் சார், எனக்கு என்ன குறைச்சு? சரி சரி, அவங்கள சேர்த்து வைக்க முயற்சி பண்றோன்னு நமக்குள்ள சண்டை வந்துற போது. நாளைக்குள்ள அவங்க 2 பேரும் பேசி ஆகணும் சார். மாமா அப்பதான் சார் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிருப்பாரு. அத்தை உடனே போன் பண்ணி பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. மதியானம் 1 மணி ஆச்சுன்னா, எங்க ஆபீஸ் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல சாப்பிடுங்கன்னு அத்தை போன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்கள எப்படியாவது பேச வைக்கணும் சார். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நாளைக்கு அப்பாவோட 50வது பிறந்த நாள்னு சொன்னார்ல, அத நாம இங்க செலிப்ரேட் பண்ண போறதில்ல, எல்லாரையும் கூட்டிட்டு போய் கோவில்ல வச்சு கொண்டாட போறோம். சூப்பர் சார், இதுதான் உங்க மூளை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன முட்டாள்னு சொன்ன. என்னது எல்லாரும் தூங்க போற நேரத்துல இந்த மாதிரி மணி அடிச்சிட்டு இருக்க? நாளைக்கு அப்பாவுக்கு பிறந்த நாள், எல்லாரும் கோவில்ல போய் செலிப்ரேட் பண்ண போறோம். காலையில எல்லாரும் தயாரா இருங்க. பரவாயில்ல பிரதாப், உன் பிள்ளைக்கு உன் பிறந்த நாள் கூட ஞாபகம் இருக்கு. என் பிறந்த நாளை கோயில்ல வச்சே கொண்டாடிடலாம். கல்பனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அர்ஜுன். ரொம்ப நாள் கழிச்சு உன் புள்ள ஒரு நல்ல விஷயத்த சொல்றான், அத போய் வேண்டாங்கற? அப்பா பிறந்த நாள நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கோவில்ல தான் கொண்டாட போறோம். அர்ஜுன், அண்ணியே வேணான்னு சொல்லும்போது நீ எதுக்கு கட்டாயப்படுத்துற? கொஞ்ச நாளாவே நம்ம குடும்பத்துல எல்லாரும் மனசு இறுக்கத்தோட இருக்கிறோம். அர்ஜுன் சொல்ற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படும். இதான் ஏன் முடிவு. ஊர போக்கு பார்த்தா அர்ஜுனும் ரோஜாவும் கிழவிய கவுத்து கையில வச்சுக்குவாங்க போல இருக்கே. ரோஜா தான் டைகர் மாணிக்கத்தோட ஒரிஜினல் பொண்ணுன்னு தெரியறதுக்குள்ள ரோஜாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். சாக்ஷி, நான் சொல்றது நல்ல கவனமா கேட்டுக்கோ. யாராவது ஒரு ஆளை வச்சு பினிஷ் பண்ணிட, புரியுதா? ஓகே. ஓம் சக்தியே போற்றவுக்கும் உறவானவளே போற்றி, ஓம் உள்ள மலர் உவந்தவளே போற்றி. இந்தாங்க, இந்த மாலை எடுத்து அம்மா கழுத்துல போடுங்க. குருக்களையா, இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கு இல்ல, அவருக்கு தான். ஐயாவுக்கு பிறந்த நாள் அதுவுமா தம்பதியா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. இந்த அம்மன் முன்னாடியே மாலையை மாத்திக்கிட்டா ஆயுள் நீடிக்கும். பெரியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஏந்திரிங்க. மருமகளே, எதையும் மனசுல வச்சுக்காத. நீ இல்லன்னா என் பிள்ளையும் இல்ல, இந்த குடும்பமும் இல்ல. அன்னபூரணி, என்ன அப்படி பாக்குற அன்னபூரணி? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாரும் கையில இருக்கிற ரேகையை பார்த்துதான் யாரு என்னன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன் முகத்தை பார்த்தே முழு விவரத்தையும் சொல்லிடுவேன். உன் குடும்பத்துல காசு இருக்கு, சொத்து இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஆனா நிம்மதி மட்டும் உன் குடும்பத்தை விட்டு விலகி போயிடுச்சு. சரியா சொன்னீங்க. இப்போ உன் குடும்பத்தை கெட்ட வேணா ஒண்ணு சுத்தி வந்துகிட்டு இருக்கு. காசை வெட்டி போட்டு சாபம் விட்டு போன மாதிரி உன் குடும்பத்தையே ஒரு சாபம் பிடிச்சு ஆட்டி படைச்சு. அந்த காசை வெட்டி போடாம அப்படியே போட்டிருந்தா அது செலவுக்கு அதிகம் சார். தம்பி, இது விளையாடுற நேரம் இல்ல. எங்க குடும்பத்துல மறுபடியும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, செய்றோம். கர்ப்பிணி பொண்ணு சாபம், தட்டி பறிச்ச சாபம், கொட்டி தீர்த்த சாபம், இப்படி எந்த சாபமா இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா தெய்வ சாபம் அவ்வளவு சீக்கிரம் விடாது. தெய்வ சாபமா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதுவும் பெண் தெய்வ சாபம். அதான் உன் குடும்பத்தை இப்படி ஆட்டி படைக்குது. அவளை குளிர வைக்கணும். குளிர வைக்கணும்னா 10 இளநீ வாங்கி குடுத்துட்டா போகுது. சார், சும்மா இருங்க சார். அத சாந்தப்படுத்துறதுக்கு முக்கியமா 3 பரிகாரங்களை பண்ணி ஆகணும். அது என்னன்னு சொல்லுங்கம்மா, நாங்க பண்ணிடுறோம். இது சரியான காமெடி பீஸா இருக்கும் போல இருக்கு. இதுக்கு எவ்வளவு மீட்டர் போட போதோ தெரியல. இது ஆபத்தான பரிகாரம். பண்றவங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்ல. 2 பரிகாரத்தை உங்க குடும்பத்தை சேர்ந்த மருமக தான் பண்ணணும். அதனால என்ன? இந்த குடும்பத்துக்கு நானும் மருமகளா வந்தவதான். நானே இந்த பரிகாரத்தை பண்றேன்.
ஐஷோ, அந்த வயசெல்லாம் நீங்க தாண்டிட்டீங்க. நீங்க பண்ண முடியாது. நானும் இந்த குடும்பத்து மருமக தான். நான் பண்றேன். நீதான் இந்த குடும்பத்தை தாங்குற மருமகளா? அப்படி சொல்ல முடியாது. இந்த பரிகாரத்தை பண்ண வேண்டியது கடைசியா உன் வீட்டுக்கு வந்த மருமக தான். ஓ ஓ நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். நான் இந்த குடும்பத்தோட ரத்த வாரிசு. ரோஜாவை விட எனக்கு தான் இந்த குடும்பத்து மேல அதிக அக்கறை இருக்கு. ஆனா இந்த குடும்பத்தோட தாலி உன் கழுத்துல ஏறின பிறகுதான் உனக்கு அந்த உரிமை வந்து சேரும். இப்போதைக்கு அந்த உரிமை ரோஜாவுக்கு தான் இருக்கு. ரோஜா பொண்ணால இதெல்லாம் முடியாது. அவ இதெல்லாம் தாங்க மாட்டா. பாட்டி, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக இந்த 3 பரிகாரத்தையும் நானே பண்ண தயாரா இருக்கேன். நாளைக்கே அர்ஜுன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். பரிகாரத்தை பாதியிலே விட்டுட்டு போயிடுவா. பாட்டி, நாளைக்கு என்ன சொல்றது? இப்பவே சொல்றேன், ரோஜா இதுக்கெல்லாம் வரமாட்டா. அர்ஜுன் அர்ஜுன், இது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான்ப்பா சொல்றேன். இந்த எனக்கு பரிகாரம் இதெல்லாம் பிடிக்கலாமா? இந்த அம்மா என்ன கடவுளோட ஏஜென்டா? அன்னபூர்ணி, நான் சொன்ன மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற சாபத்தினாலதான் இப்படி எல்லாம் பிரச்சனை வருது. இப்ப பாரு, இந்த பரிகாரத்தை பண்ண விடாம கோயிலுக்குள்ளே உங்களுக்குள்ள சண்டை வருது. இந்த பரிகாரத்தை நானே பண்றேம்மா. என் உயிரே போறதா இருந்தாலும் இந்த 3 பரிகாரத்தையும் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் தான் போகும். இத்தனை நாளா பாட்டி என் பேரை சொல்ல கூட யோசிப்பாங்க. இன்னைக்குதான் முதல் தடவையா இவங்க கிட்ட என் வீட்டு மருமகன்னு சொன்னாங்க. நான் என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்கம்மா, நான் பண்ணிடுறேன். நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை, எல்லாரும் இங்க வந்துருங்க. பரிகாரம் என்னன்னு நான் சொல்றேன். முன்னெல்லாம் எதுவா இருந்தாலும் என்ன கேட்டு செய்வ. இப்ப நீயா முடிவு பண்ணிக்கிற. சார், நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. பாலை குடிச்சிட்டே பேசுங்களேன். நீயே குடி. நீ தானே பரிகாரம்லாம் பண்ண போற. நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளு. இந்த பரிகாரம்லாம் வேண்டாம். இதுல ஏதோ கோல்மால் இருக்கு. அதுல என்ன சார் இருக்கு? யதார்த்தமா கோயிலுக்கு போனோம், அண்ணா அம்மாவை பார்த்தோம். இந்த வீட்டுல எல்லாமே யதார்த்தமா தான் ஆரம்பிக்குது. அப்புறம்தான் அதுல உள்குத்து இருக்கிறது தெரிய வருது. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தானே சார் நான் பண்றேன் சார். எனக்கும் சேர்த்து உங்க இதயம் துடிச்சிட்டு இருக்கு சார். இந்த சத்தம் என் காதுல கேக்குற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? ஊருக்கு தான் அது பரிகாரம், ரோஜாவுக்கு இது. புரியுதுமா, அவ 3 பரிகாரத்தை தாங்க மாட்டா. தோசம் கழியுதோ இல்லையோ, அவளை கழிச்சு கட்டுறதுக்கு இதான் சரியான நேரம். சரி சரி, ஒழுங்கா கரெக்டா பண்ணணும். சரியா? சரி, சுத்தப்படாத. இவங்க தனியா போயிட்டு வரா. பரிகாரத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல, ஆரம்பிச்சா முழுசா முடிக்கணும். அத பாதியிலே விட்டுட்டா உன் குடும்பத்துக்கு சாபமும் பாவமும் வந்து சேரும். என்னம்மா இவ்ளோ தேங்காய்? பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு இதெல்லாம் உடைக்கணுமா? சரியா சொன்னீங்க. இது அம்மனுக்கு தான். ஆனா இத உடைக்க போறது தரையில இல்ல, ரோஜா தலையில. இவ்வளவு தேங்காய் ஒரு பொண்ணு தலையில உடைச்சா என்ன ஆகுறது? நீ என்ன தேங்காய் கடைக்காரங்கிட்ட கமிஷன் வாங்கிட்டியா? அன்னபூரணி, நீங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனாலதான் இந்த பரிகார பூஜையை செய்ய சம்மதிச்சேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, பூஜையை இதோட நிறுத்திக்கலாம். அப்படி பண்ணா குடும்பத்துக்கு பாவம் வந்து சேருமே அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. ரோஜா சின்ன பொண்ணு, அவளால இதை தாங்க முடியாது. என் மருமக சொல்றது சரிதான். இவ்ளோ தேங்காயை அந்த பொண்ணு தலையில உடைச்சா அந்த பொண்ணால தாங்கிக்க முடியுமா? அம்மா, நான் எல்லா தேங்காயும் உடைக்கணும்னு சொல்லல. உடைக்கும் போது எந்த தேங்காயில ஆத்தா பூ தராளோ அப்ப இதை நிறுத்திக்கலாம். வரலனா அப்ப எல்லாத்தையும் தலையில உடைச்சுதான் ஆகணும். என்னமா பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? ரோஜாவுக்கு பதிலா உங்க தலையில தேங்காயை உடைச்சு பரிகாரம் பண்ண முடியுமான்னு பாருங்க. அன்னபூரணி, இது சரிப்பட்டு வராது. உன் பேர இந்த கோயிலை விட்டு போனாதான் இந்த பரிகாரத்தையே பண்ண வைப்பேன். மருமகளே, இப்ப என்ன ஆச்சு பாரு. சரி, இந்த பரிகாரத்தை நானே பண்றேன். பரிகாரமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க தலையில தேங்காய் உடைக்க சொல்றீங்க. இதெல்லாம் ஃப்ராட். ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக நான் இந்த பரிகாரத்தை ஏத்துக்கிறேன் பாட்டி.
இங்க பாருங்கம்மா, அனு சொல்றது சரியாதான் இருக்க. எல்லா தேங்காயும் உன் தலையில உடைச்சு முடிச்சிட்டா அஸ்வினுக்கும் உனக்கும் கல்யாணத்தை நானும் ரோஜாவும் முன்னாடி நின்னு நடத்தி வச்சிடறோம். நிறுத்து. உன் சம்சாரம் பரிகாரம் பண்றான்னு சொல்லிதான் அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கியிருக்கேன். அத மாத்த முடியாது. இது என்ன ரயில்வே ரிசர்வேஷன் டிக்கெட்டா? மாத்த முடியாதுன்னு சொல்றீங்க? மறுபடியும் அம்பாள் கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து அனு தலையில தேங்காய் உடைங்க. அன்னபூர்ணியம்மா, இது என்ன விளையாட்டு இது? அனு, நீ எந்திரம்மா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னா ஒரு உயிரை பலி கொடுக்கறது பரவாயில்ல. நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கணுங்கிற மன வைராகியத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன் பாட்டி. நானே இந்த பரிகாரத்தை செய்யறேன் பாட்டி. ரோஜா, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்க? இந்த குடும்பத்துக்காக என் உயிர் போனா கூட போட்டும் பாட்டி. நானே இந்த பரிகாரத்தை பண்றேன். தேங்கால பூ வந்தா பரிகாரத்தை நிறுத்திடலான்னு சொன்னேன். முதல் தேங்காவிலே பூ வந்துட்டா எதுலயுமே பூ இருக்காது. அப்படி பார்த்துதான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பமெல்லாம் தீரணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டு முதல்ல இந்த தேங்காயை வாங்கி உடைங்க. என்னால முடியாது, மத்தவங்க யாராவது பண்ணட்டும். பரவாயில்ல பாட்டி, நீங்களே ஆரம்பிச்சு வைங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாது. ரோஜா, மா சொல்லுங்க. சார் ப்ளீஸ் சார், இது முடியற வரைக்கும் நீங்க எதுவும் பேசாதீங்க. கல்பனா, நீங்க வாங்க. என்னால இத பண்ண முடியாது. அம்மாவும் அண்ணியுமே வேணான்னு சொன்ன பிறகு நான் பண்ணா நல்லா இருக்காது. நீ வாமா. எனக்கே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செய்யறேன். வேண்டாம். அர்ஜுன் சார், விடுங்க. பரிகாரத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது. என்ன மதிக்கிறதா இருந்தா போய் விலகி நில்லுங்க. போதுமா, நிறுத்த சொல்லுங்கம்மா. அம்மா, என்னம்மா இது சோதனை? நீதாம்மா அவளை காப்பாத்தணும். உன்னையே நம்பியே கதிரவன் உதிக்குது, உயிர்கள் பிறக்குது, ஆலயம் திறக்குதம்மா. நற்பவி நற்பவி பக்தரை நீ காத்திடம்மா. ரூபினி சக்கர பாகினி உற்சவம் காண்கிற நேரம். நினைச்சத நடத்திடப்பா மாரியம்மாதா, பதச்சத முளைக்கவப்பா காளியம்மாதா. ரோஜா, பூ விழுந்துருச்சு. அம்மா, அம்மா, அம்மா. பாத்து கல்பனா, பாத்து ரோஜா. என்ன மாமா அது? ச்சே.
என்ன வேலாயி வராங்க இங்க? பயப்படாதீங்க, வேலாயி நான் செட் பண்ண ஆளுதான். அங்க உடைக்கிற எந்த தேங்காயிலையும் பூவே வராதுன்னு சொன்ன அந்த பூ எப்படி வந்துச்சு? அதான் எனக்கும் புரியல. அடுத்த பரிகாரத்துல நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அடுத்த பரிகாரத்துல ஒரு பெரிய ஐட்டமே வச்சிருக்கேன். சித்தப்பா, என்ன நிறைய இருக்கிற விளக்க எடுத்துக்கிட்டு படி ஏறி போக போறா. அவ எண்ணெய ஊத்தி எடுத்துட்டு போற விளக்குல அங்கங்க ஓட்ட, அதுல இருந்து எண்ணெய் செதறி. புரிஞ்சு போச்சு. அதுல ரோஜா வழுக்கி விழுந்து அவ மண்டை சதற போகுது. கரெக்ட் தானே? அதேதான் சார். போதும் சார். நீ சும்மா இரு ரோஜா, இது ரொம்ப நல்ல மருந்து. இதை விட நல்ல மருந்து உங்க மடிதான். அப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்தா தலையில இருக்கிற காயம் மட்டும் இல்ல, மனசுல இருக்கிற காயமும் சேர்ந்து ஆறிடும். இதையெல்லாம் பார்த்தா எனக்கு பரிகார மாதிரி தெரியல. அம்புலி மாமா கதையில படிப்போமே, நகரத்துல கொடுக்கிற தண்டனை அது இதுன்னு அந்த மாதிரி இருக்கு. எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. அம்மா, அம்மா. வாப்பா அஸ்வின். ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன், ஒண்ணுமே இல்ல. அப்பா, எவ்ரிதிங் ஓகே? எவ்ரிதிங் நைஸ் பா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? உங்க பர்த்டேக்கு தான் என்னால வர முடியாம போச்சுப்பா. அதான் come on. வரும்போது ஒரு கேக் வாங்கிட்டு வந்தேன்ப்பா. இந்தாங்கப்பா. ஒரு நிமிஷப்பா, இத உங்களுக்கு அம்மா தான் ஊட்டி விடணும். அம்மா வாங்கம்மா, அப்பாக்கு ஊட்டி விடுங்க. ஹே அஸ்வின். அண்ணா, அப்பாவுக்கு அம்மா பர்த்டே கேக் ஊட்ட போறாங்க. அம்மா வாங்கம்மா. என்னமாச்சு உங்களுக்கு? இங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க. நீங்க ஊருக்கு போயிருந்த நேரத்துல இதுதான் தம்பி நடந்தது. ஒரு போன், ஒரே ஒரு போன் நீங்க எனக்கு பண்ணிருந்தீங்கன்னா பிசினஸ் அது ஒண்ணாவது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்திருப்பேனேமா. அஸ்வின், இப்ப நான் யோ அஸ்வின் பேசாத, நீ என்கிட்ட பேசாத. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? என் அம்மா வீட்டை விட்டு போற அளவுக்கு நீ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்க. ஏய், என்னடா பெத்த அப்படியே இந்த பேச்சு பேசுற? வேணாம் பாட்டி, வேணாம். உங்க வயசுக்கு நான் பேசினா அது மரியாதையா இருக்காது. நீங்க என்னைக்கு நியாயத்தை பேசிருக்கீங்க? உங்களுக்கு உங்க புள்ள இந்த அணு தான் நிக்கிறாங்களே, இந்த ரெண்டு பேரு, அவங்க மட்டும் தான் பெருசு. ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட தான் பேசினான்னு சொன்னீங்கல்ல, இப்ப அவங்க என் அம்மா. என்னென்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அஸ்வின், நான் நிறைய பேசிட்டேன். இது நீ பேச வேண்டிய இடம். இந்த பாரு அஸ்வின், இப்ப எல்லாமே ஓரளவுக்கு சமாதானமா. நீ பேசாத, நிறுத்து. அம்மாவை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ நீ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்களை அழ வச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க. உனக்கு போய் கேட்கலாம் வாங்கிட்டு வந்த பத்தியா என்னெல்லாம்? ஏன் நீ அண்ணன் தான் சொல்லல? நீங்க போன் பண்ணி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நல்லா சொன்னடா அஸ்வின். இவங்க அம்மாவை வீட்டு விட்டு விரட்டினதுக்கு இப்ப ஏன் பொண்டாட்டி தான் கோவிலா போய் பரிகாரம் பண்ணிட்டு இருக்கா. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், எங்க அம்மாவை இனிமே யாராவது டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அது பெத்த அப்பாவா இருந்தாலும் சரி. இவங்க புருஷன் பொண்டாட்டி தகராறுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த அஸ்வின் பையன் இது வரைக்கும் இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. அவனா பேசல, யாரோ சொல்லி கொடுத்துதான் அவன் இப்படி எல்லாம் பேசுறான். பாட்டி, ஜாட மடைய என்னதான் குத்தி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லி கொடுத்து பேசணும்னு அவனுக்கு அவசியம் இல்ல. ஏ அனு, நீ எதுக்கும் அவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவன் இப்ப வெறியோட போயிருக்கான். என் அம்மாவை அழ வச்சதுக்கு யாரு காரணம்னு தெரிஞ்சா அப்புறம் உனக்கு தான் ஆபத்து. ரோஜா வா.
எல்லாரும் 2வது பரிகாரம் செய்ய தயாரா இருக்கோம். என்ன பரிகாரம்னு சொன்னீங்கன்னா செய்யலாம். சொல்றேன். இங்க வாமா. டேய், உத்தரவு கொடுத்துருச்சு. இந்த விளக்கை எடுத்துட்டு போய் அம்மன் சிலைக்கு இந்த எண்ணெயால அபிஷேகம் பண்ணணும். நல்லபடியா இத பண்ணிட்டு வந்துட்டா உன் மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏமா பூசாரி அம்மா, இந்த பரிகாரம் போன பரிகாரத்தை விட ரொம்ப ஈஸியா இருக்கு. கையில கொண்டு போற இந்த எண்ணெய் கொஞ்சம் கூட சிந்தாம செதறாம மேல இருக்கிற அம்மன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வழியில எண்ணெய் கொட்டினாலோ இந்த விளக்கு கீழே விழுந்தாலோ தெய்வ குத்தமாயிடும். இந்த எண்ணெயை கொண்டு போகும்போது உன் கண்ணை கட்டிடுவோம். அப்படியே கடைசி படி வரைக்கும் அந்த அம்மன் கோவிலுக்கு போய் இந்த எண்ணெயை கீழே வைக்கும் போதுதான் அந்த கண்ணு கட்ட அவுக்கணும். அதுதான் இந்த பரிகாரத்தோட முக்கியமான அம்சம். அவளுக்கு ஒண்ணுமே ஆக கூடாதுமா, நீதான் காப்பாத்தணும். ஹேய் கியூட் பொண்டாட்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய், என்ன ஓவரா பேசுற? நான் ரெடிமா. நீ இப்ப எங்க ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்க? நான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். எங்க அம்மா முத்தாலம்மன் கோயிலுக்கு போகணும், நேரமாச்சு, அர்ச்சனை பண்ணணும், வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு முன்னாடி அப்படியே உனக்கு அர்ச்சனை எல்லாம் இல்லடா, ஸ்ட்ரெயிட்டா வேப்பில பூஜை தான். வெய், இங்கே நிறுத்து. அம்மாடி, என்னம்மா இப்படி நெருமாசம் கர்ப்பமா இருக்க? இப்படி மூச்சு வாங்குது. இவ்ளோ சிரமப்பட்டு இந்த மலை கோயிலுக்கு வரணுமா? நீ வீட்லயே இருந்து கும்பிட்டுருக்கலாமே. இல்லம்மா, மலை மேல இருக்க அம்மனை கும்பிட்டு தான் எனக்கு குழந்தையே உண்டாச்சு. இந்த நிலைமையில உன்னால நிச்சயமா மேல வரைக்கும் ஏற முடியாது. உனக்கு இது மேல கட்டணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா. என்கிட்ட கூட, உனக்காக நான் போய் கட்டிட்டு வரேன். முதல்ல விளக்குல ஓட்ட போடுற பிளான் தானே இருந்துச்சு. ஆனா அந்த விளக்குல ஓட்டையே இல்லையே. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. அங்க வழக்கமா உட்காந்துருக்கிற பிச்சைக்காரங்கள இன்னைக்கு வர வேணான்னு சொல்லிட்டேன். அங்க பிச்சைக்கார வடிவத்துல உட்காந்துருக்கிற அத்தனை பேருமே நம்ம ரவுடி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். ரோஜா போகும்போதே எண்ணெய ஊத்தி அவளை மேல ஏற விட மாட்டாங்க. ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி, ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. அவங்க ஊத்துற எண்ணெயில அவ தவறி விழுந்து அவ உயிரோட எழுந்திருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓம் அருளை தருபவளே போற்றி. என்னம்மா இது? இவ்ளோ சிரமமான இடம், இங்க போய் கண்ணை கட்டிக்கிட்டு இப்படி வரலாமா? இந்த பரிகாரம் அப்படிதாம்மா. தன்னை வருத்திக்கிட்டு செய்யன்னு எந்த கடவுளுமே கேக்குறது இல்ல. நீங்க என்ன தொட்டதுமே இது வரைக்கும் இல்லாத ஒரு ஃபீல் எனக்குள்ள. எனக்கும் உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. நல்ல பழக்கப்பட்ட குரலாவும் இருக்கு. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. உன் குரலை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. அம்மாடி,
எனக்கு ஒரு விபத்து நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். அதனால ஞாபக சக்தி நல்லாவே குறைஞ்சு போச்சுமா. ஒருவேளை கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பார்த்தா உன்னை எங்க பார்த்தேன்னு ஒருவேளை ஞாபகம் வந்தாலும் வரலாம். அம்மா, நான் படியேறி போய் அம்மனுக்கு பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் என் கண்கட்ட அவுக்க கூடாது. அதனால என்னால இப்ப உங்களை பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா பேசுற? அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அம்மா, எனக்காக ஒரு உதவி பண்றீங்களாம்மா? நான் மேல போய் பிரதிஷ்டம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீங்க எனக்காக இங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களாம்மா? அந்த நேரத்துல உங்களுக்கு ஒருவேளை என்ன பத்தின ஞாபகம் வந்தாலும் வரும் பாருங்களேன். சரிம்மா, ஜாகிரதையா போமா. வாங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? ஒண்ணு பேர்ல பண்ணுங்க. சரிங்க. ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி. நாளும் நாளும் உன்மேல் எந்தன் காதல் கூடினேன். நீளும் பாதை எங்கும் உந்தன் கைகள் நாடினே. ஏய் பூஜா, என்னடி இது? நாங்களும் உன் கூட தானே நின்னுகிட்டு இருக்கோம். ஐயர் இன்னும் பூஜையும் முடிக்கல, குங்குமமும் கொடுக்கல. உன் நெத்தியில மட்டும் எப்படி குங்குமம் வந்துச்சு? பின்னாடி துர்கைமன் சிலை இருக்குல்ல, அது பக்கத்துல சாமிய வேண்டிட்டு எடுத்து வச்சம்மா. அது சரிடி, அது நெத்தியில தானே வைப்பாங்க. நீ என்ன நெத்தி வகுட்டுல வச்சிருக்க? கல்யாணம் ஆன மாதிரி. அப்படியா? சரி சரி, ஒளராத. சாமியை கும்பிடு. எனக்கு கனவு மாதிரி தோணுச்சு. என் நெத்தியில ஏதோ குங்குமம் வச்சு விட்ட மாதிரி. அப்போ நிஜமாவே அஸ்வின் நேர்ல வந்து, கடவுளே எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன நடக்குது? எங்க போயிருப்பான்? ஓம் இமயத்த அரசியே போற்றி. ஓம் ரொம்ப வலிக்குதாமா? வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். அக்கா, இங்க ஒரு அம்மா நின்னுட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்கன்னு பாத்தீங்களா? ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு வலி வந்துடுச்சுன்னா அந்த அம்மா ஓடுனாங்கம்மா. அஸ்வின், நீ எப்ப இங்க வந்த? ஏய், நீ தானே என் நெத்தியில குங்குமம் வச்சு. அஸ்வின், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? சீரியஸ்னஸ் தெரியாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. மரியாதையா போயிடு. போ போ, அப்பா கண்ணுல படுறாத. இத பாரு, இதே டயலாக் எத்தனை தடவை சொல்லுவேன்? பூஜா, எங்க இருக்க? அஸ்வின், அம்மா. ஐயோ அஸ்வின், ஐயோ. என்னடி, என்னாச்சு உனக்கு? உன் தலையில எப்படி பூ வந்தது? பூ? நீ எப்ப பாரு கேள்வி மேல கேள்வியா கேக்குற? சரிம்மா, நான் உன்னை எதுவும் கேட்கல. வாய பொத்திக்கிட்டு இருக்கேன். வா. ரோஜா, பூஜா, அப்பா. அம்மா தாயே, ரொம்ப நன்றிம்மா. நல்லபடியா எல்லாமே முடிச்சிட்டியா? எந்த குறையும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரியே
அம்மனுக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். என்ன அனு இது? அம்மா நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க சார். எங்க ரோஜா? வாங்க சார் சொல்றேன். அம்மா வந்துடுறேன். எங்க போயிட்டு வந்தீங்க? இல்ல பூஜா அங்க நின்னுகிட்டு இருந்தா நான் கூட்டிட்டு வந்தேங்க. டைம் ஆகுது, வாங்க வாங்க வாங்க. பூஜா வா 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 வா. கோயில் வரைக்கும் வந்தாச்சு, உன்னையும் பார்த்தாச்சு. ஒரு போட்டோ எடுத்துட்டு போலாமே. என்னது போட்டோவா? அந்த தாலி எடுத்து வெளியே போடு, வெளியே போடு. எப்படி இருக்கு? போதும் அஸ்வின். ஏய், இருடி, எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. பூஜா பூஜா, தாலி தாலி எங்க போன அந்த பொண்ணு? பூஜா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும்? இல்லப்பா, மரத்தை அத வந்தோட சுத்தி எத்தனை வாட்டி சுத்துவ? வா போலாம். சார் நான் இங்க படி ஏறி வரும்போது வழுக்கி கீழே விழ போனேன் சார். அந்த அம்மா தான் அப்படியே என்ன தாங்கி பிடிச்சாங்க சார். இதுக்கு முன்னாடி கூட அவங்க என்கிட்ட பேசின மாதிரி, என்ன தொட்ட மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்ச்சி. அத என்னால என்னன்னு சொல்ல முடியல சார். ரோஜா, நீ கீழே விழ இருந்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க. அது தன்னால நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதெல்லாம் இருக்கட்டும் சார். எனக்கு அந்த அம்மாவை பார்க்க முடியலையேங்கிற வருத்தம் தான். ரோஜா, நீ சீரியஸ்னஸ் தெரியாம நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க. உனக்கு அனுதான் ஏதோ ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கா. உனக்கு கெடுதல் ஏதாவது நடக்கணும்னு அவ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா. பெரிய இது மாதிரி ரவுடிங்ல பிச்சைக்கார வேஷத்துல நிக்க வச்சேன்னு சொன்ன. இல்ல நிக்க வைக்கலமா, உட்கார வச்சாங்க. அந்த எண்ணெயில ரோஜா வலிக்கு விழ போகும்போது யாரோ ஒரு அம்மா அவளை காப்பாத்தி இருக்காங்க. அம்மாவா? அம்மாவா? யாரு 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 இது? இருமா இருமா, ஏன் டென்ஷன் ஆகுற நீ? கோயில்ல சிசிடிவி இருக்கும்ல, அதுல செக் பண்ணி பாப்போம். இல்ல அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாப்போம், அதுல உண்மை தெரிஞ்சிடும்ல. சித்தப்பா நீங்க சும்மா இருங்க. 2 பரிகாரத்திலையும் அந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருக்கானா அவளுக்கு உண்மையிலேயே அம்மன் அருள் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், விட்டா அவளுக்கு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிருவ போல இருக்கு. 3வது பரிகாரத்தை பண்ண போறேன்ல, அதுல என்னோட இன்னொரு முகத்தை காட்டுறேன். அடுத்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? பயங்கரமான காட்டுக்குள்ள பல வருஷமா திறக்காம ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அங்கதான் அவளை அனுப்பி வைக்க போறேன். அப்படி ஒரு கோயில் எங்க இருக்கு? அது எனக்கு தெரியும். அந்த கோவில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியறது இருக்கட்டும், மீதியை நான் பாத்துக்கிறேன். ஏய் கியூட் பொண்டாட்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க? இத்தனை மணிக்கு எனக்கு எதுக்குடா கால் பண்ற? பொண்டாட்டிக்கு புருஷன் நான் கால் பண்ணாம வேற யாருக்கு கால் பண்ண போறேன்? பூஜா சொல்லுங்கப்பா. போனை கொஞ்சம் கூட. அப்பா ஐயோ, என் போன்ல சார்ஜ் இல்லாம அர்ஜென்ட்டா ஒரு போன் பண்ணோம். போனை கொடு. ஏய், என்னமா அது போட்டோ எல்லாம் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு, சுத்தி சுத்தி வருது. நைட்டு 12 மணி ஆக போகுது. இந்த நேரத்துல யார் போட்டோ எல்லாம் பண்றது? அது என் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்ட் அது சொல்லி ராத்திரி பூரா பேசிட்டு இருக்காத. போய் தூங்கு. கோ ஸ்லீப். சரிப்பா. அன்னபூர்ணியம்மா, அம்மா எல்லாம் தயாரா இருக்கா? தயாரா இருக்குமா. காட்டுக்குள்ள இருக்கிற வனதேவதைக்கு சேர வேண்டிய நகை எங்க? இதோ என்கிட்ட தான் இருக்கு. இப்படி. இந்த நகைய கொண்டு போய் வனதேவதைக்கு உன் கையால போட்டு விட்டா 7 ஜென்மத்துக்கும் அவ உன்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்குள்ள இருக்கிற வனக்காளி கோயில், அதாவது நீ போக போற கோயில் 20 வருஷமா மூடி கிடக்கு. அதை திறந்து சிதலமடைஞ்ச கோயில சுத்தம் பண்ணி அம்மன் சிலைய தொடச்சி இந்த பொண்ணு கையால எடுத்துட்டு போற பாலால அபிஷேகம் பண்ணி இந்த நகைய போட்டுட்டா போதும். நடுவுல கூட பூஜை பண்றதுக்காக சில பொண்ணுங்க போனாங்க. ஆனா போனவங்க யாரும் உயிரோட திரும்ப வரவே இல்லை. ஏமா ரோஜா, அந்த காட்டு கோயில் போக உனக்கு பயமா இருக்கா? நான் ரோஜாவை அனுப்ப முடியாத. இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக என் பொண்டாட்டிய நான் ஏன் தியாகம் பண்ணணும்? ரோஜா வா, வான்னு சொல்றேன்ல. எனக்கு ஒன்னும் ஆகாது சார். என்னை பத்தி நீங்க பயப்படாதீங்க. நம்ம எதுக்கு சார் பயப்படணும்? அந்த ஆபத்தான இடத்துக்கு நான் உன்னை அனுப்ப மாட்டேன். சார், இந்த பூமியிலே பாதுகாப்பான இடம்
தாயோட கருவறை மட்டும்தான். இந்த பரிகாரம் எல்லாம் வேண்டாம், இதோட நிறுத்திக்கோமே. இவ்ளோ தூரம் வந்துட்டு ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பி போனா யார் மனசுலயுமே சந்தோஷம் இருக்காது சார். நான் கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் உங்க ரோஜாவா உயிரோட திரும்பி வருவேன் சார். நீங்க செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் சொல்லுங்க, நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். உன் கூட யாரும் வரக்கூடாது, உன்னை தொடர்ந்து யாரும் வரக்கூடாது. நீ போற வழியில சில துர்தேவதைகள் உன்னை தாக்கலாம். அப்பெல்லாம் உன் மனசுல வனக்காளிய மட்டும் நினைச்சுக்கோ. கோவில சுத்தம் பண்ணி நீ கொண்டு போற பால்ல அபிஷேகம் பண்ணி அந்த நகைய அம்மனுக்கு போட்டு அப்புறம் பொங்கல் வச்சு படைச்சிரு. காலையிலே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நக்கல் பண்றியா? என் செல்ல பொண்டாட்டிய வேற யாராவது ஃபாலோ பண்ண விட்டுற முடியுமா? நீ கூட வண்டியை நான் தள்ளிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல போ. தள்ளு தள்ளு தள்ளு. ஏய் தள்ளு. வேண்டாடா. என்னடா ரோட்ல நின்னுட்டு இருக்க பொண்ணுட்ட வம்பிழுத்துட்டு இருக்க? இல்ல மேடம், ஏய், நான் தான் பாத்துட்டு தானே வந்துட்டு இருக்கேன். இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு மேடம். டேய், எல்லாருமே தெரிஞ்ச பொண்ணு தான்டா. இன்னொரு தடவை இந்த ஏரியால பார்த்த உன்ன கேஸ் ஃபைல் பண்ணி பொண்ணுங்களை தொல்லை பண்றேன்னு தூக்கி உள்ள வச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னை எவனாலையும் வெளியே எடுக்க முடியாது. அடி பாவி. போடாங்கறல போ. சொல்றேன்ல. ஓகே 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 மேடம், ஓகே. நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தடை சொல்றதுக்கு அவ யாரு? ஏதோ அவதான் பேசிட்டு இருக்கானா, நீ ஒரு வார்த்தையாவது வாய் திறந்து பேசிருக்கலாம்ல. அப்படியே கம்மன் இருக்க. குடு, இப்பயாவது வண்டியை நான் தள்ளிட்டு வரேன். குடு, வா. என்ன பாக்குற? இது நாகலிங்க பூ. இதுக்குள்ள பூ நாகம் இருக்கு. இதுகிட்ட இருந்து ரோஜாவால தப்பிக்கவே முடியாது. நான் எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பூவை நல்ல கண்ணுல ஒத்திதான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ரோஜா இத கண்ணுல ஒத்திக்கும் போது இதுல இருக்கிற நாகம் அவளை தீண்டிரும். கண்டிப்பா அவ செத்துருவா. ஓம் ஏழு உலகம் வென்றவளை போற்றி. ஓம் மனத்தினலை போற்றி. ஓம் ஈடு இணையற்றவளை போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே